ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பிரைஸ் லார்ட். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்ல ப்ரோ. சிஸ்டர், பிரச்சனையே இல்ல. ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு புரிதல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. இத நம்ம பலமுறை படிச்சிருக்கோம். ஆனாலும் நமக்கு இருக்காது. அதனால தான் பிரச்சனையே. ம். பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா, திரும்பியும் ஆண்டவர் என்ன மறைச்சு ஆவியானவர் வெளிப்படுறாரு. உஷாரா இருங்க. ஓகே. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் திரும்ப உங்களுக்குள்ள எடுத்துட்டு வாங்க. நான் வார்த்தைகள்ல போயிட்டு மீதியான காரியங்கள தெரியப்படுத்தினா அவருக்குள்ளதுல இடைபடுவார்ன்னு விசுவாசிக்கிறேன். யாக்கோபு 4 அதிகாரம் 14 வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலத்தில் தோன்றி, பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல இருக்கிறதே. பொறந்த டேட்டு தெரியும், நேரம் தெரியும். எங்க அம்மாட்ட நானும் சொல்லுவேன், 11 மணி 12 நிமிஷம் மார்ச் 7ஆம் தேதி நான் பொறந்தேன்னு இன்னுமே எங்க அப்பா எழுதி வச்சிருப்பாரு சொல்லுவேன். ஆனா என்னைக்கு சாவேன்னு தெரியாது. ஓகே. ஜீசஸ் கேன்சல் திஸ். ஓகே. நாவுக்கு அதிகாரம் இருக்கு. சொல்றேன் என்னைக்கு சாவேன்னு தெரியாது. பட் ஹி ஒன்லி பிளான்ட், டிசைன்ட். அதனால நாளைக்கு இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா, இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைய அவருக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, அவரு சொல்லி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, படைச்சவர நோக்கி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, பிரச்சனையே இல்ல. காக்கா குருவிலாம் சம்பாரிக்குதா? எல்லா வீட்லயும் சொல்லுவேன். நாளைக்காக கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதால ஒரு முளை ஏத்த முடியாது, இறக்க முடியாது. சோ மெனி வேர்சஸ் இஸ் அவைலபிள் இன் த வேர்ல்ட். பைபிள், ஹோலி பைபிள். ஓகே. நெறைய பேர் இந்த உலகத்துல அதையும் சொல்லுவாங்க. அது அப்படி இப்படி. வாட் ஆஃப் காட் ஸ்ட்ரிக்ட்லி செய்ட். உன் வாழ்க்கை என் கரத்துல இருக்குது. நான் நெனச்சா ஹோல்ட் பண்ணிப்பேன். நீ ரொம்ப பண்ணியிருந்தனா விட்டுருவேன் அப்படின்னுவாரு. இல்ல அவர் உங்கள ஹோல்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறதால தான் உங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அன்பு சகோதரா, சகோதரி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆவல, அது இது. சோர்ந்தே போவாதீங்க. பிசாசு பண்ற வேலை. ஏய் அப்பால போடா. அம்மா நேத்து ஒரு ஸ்மால் இன்சிடென்ட். ஓகே, சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு சோகம் போயிட்டாங்க. ஏம்மா கவலைப்படுற? பைபிள படிக்கிறோமா? வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து கவலைப்படாதனால ஒரு முழத்தை ஏத்த முடியாது, இறக்க முடியாது வசனம் சொல்லுது. ஜாலியா இரும்மா, கர்த்தர் செய்வார் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொல்றேன். சொல்ல கவலைப்படாதீங்க பிரதர். ரூ. 1 காசுக்கு பிரச்சனை இல்ல. ஓகே. நோ யூஸ். ஆண்டவரே தெளிவா சொல்ட்டாரு. அதனால அவர குறிச்சு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவரு உங்கள குறிச்சு நினைச்சு என் புள்ளைக்காக நான் பண்ண வேண்டியத பண்ணணும்னு பண்ணிட்டுருவாரு. ப்ளீஸ் பி த அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஸ்மால் பிரேயர் வேர்ட் பண்ணிட்டா கவலைப்படாதீங்க ப்ரோ. சிரிங்க. லவ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த காலை வேளையில இந்த வார்த்தைய அவங்க இடத்துல பேச வச்சதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். இவ்வளோ நாள் அதாவது இவங்களுக்கு தெரியும், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நாளைக்கு இருப்போமான்னே தெரியாது. ஆனா, இன்னைக்கு நீங்க எங்கள பாதுகாத்தீங்கல்ல, அந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லி, அந்த வாழ்க்கைக்கு உண்மையும் உத்தமமா வாழ தேவன் கிருபை செய்யுங்க. வருகின்ற காலத்த நீங்க அவர்களுக்கு நினைப்பூட்டி, அதன்படி தீர்க்கதரிசியான வாழ்க்கைகள அவர்களுக்கு குடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நெறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த தீர்க்க தரிசன வரங்கள குடுத்து, நாளைய தினத்துல நீங்க நடத்துங்க ஆண்டவரே. பயம் இல்லாத. பயப்படாதே உன்னை மீட்டுக்கிறேன்னு சொல்ற வார்த்தை அவங்கள மீட்கட்டும் ஆண்டவரே. இப்ப நான் ஜெபிக்கிற நேரத்துல ஒரு பயம் நீங்கட்டும், கவலை நீங்கட்டும், கண்ணீர்கள் நீங்கட்டும். கர்த்தருடைய வல்லமையின் கிரமம் அவங்க மேல இறங்கட்டும். தேவன் அவர்கள் உருவத்திற்கு திட்டங்களை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நடத்தி கொடுங்க ஆண்டவரே. நாளைய குறித்த பயம் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. நாளைய குறித்த பயத்தை கொடுக்கிற பொல்லாத பிசாசின் ஆக்கினைகள் எல்லாம் அகன்று போகட்டும். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் அப்படியே இவர்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொள்ளட்டும். அந்தரங்கப்படுத்துங்க ஆண்டவரே. பிசாசை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. சகலத்தையும் தாழ்த்தின வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல